இங்கே வந்திருக்கும் இயக்குநர்கள், நடிகர்கள், பத்திரிகை நண்பர்கள், ரசிகர்கள், உதவி இயக்குநர்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. 3 வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சுவலாக சினிமாவுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை. ஒரு தேட்டரில் சாதாரண ரசிகனாக உட்காந்து இங்கே பார்த்த பெயர்கள் கேவி ஆனந்த், சித்தார்த், இதெல்லாம் வந்து திரையில் பார்த்த பேர், ராதாமோகன் சார், இதெல்லாம் திரையில் பார்த்த பேர்கள் தான். இன்றைக்கி அவங்க வந்து நமக்காக வந்திருக்காங்க, வந்து இவ்வளோ நல்ல வார்த்தைகள் சொல்லியிருக்காங்கன்றது ஆக்சுவலாக இன்னும் உள்ள ஃபுல்லாக இறங்கலை. ப்ராப்ளி தூங்கி எந்திரிச்சுன்னா நாளைக்கு ரியலைஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். எங்கள் டீமை பற்றி நான் எதுவும் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா சொன்னால் அது நிறைய முறை நம்ம கேட்ட விஷயமா தான் இருக்கும். நாங்கள்லாம் ஒரு குடும்பம் மாதிரி, அங்கே அப்படியே பிக்னிக் போகிற மாதிரி போவோம், வேலை செஞ்ச மாதிரியே தெரியாது அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும். சரி, ஆக்சுவலாக நான் கேட்கணும்னு நினச்சேன். இப்போ வந்து 2 நடிகர் பேசுகிறீங்க. ஒருத்தன் வந்து இதில் பயங்கர கருத்து இருக்கும், வாழ்க்கைனா இப்படி தான் வாழணும் அப்படின்லாம் இருக்கும்ன்றீங்க. இன்னொருத்தன் இல்லை ஒன்றுமே கதையே இருக்காதுன்றீங்க. கேட்குறவங்க என்ன நினைப்பாங்க? கொஞ்சம் உங்களுக்குள்ளே பேசிக்கிட்டா அது வரக்கூடாதா? நன்றி. அருண் விஜய், ஃப்ரெண்ட் ஃபார் லாங் டைம். ஆக்சுவலாக நானும் அருணும் ஒரு படம் மட்டும் தான் கூட இருந்துச்சு. கண்டிப்பாக அதுவும் ஃபியூச்சரில் கூட நடக்கும் நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். அகைன் வந்திருக்கவங்க எல்லாருக்கும் நன்றி. நான் எங்கள் படத்தை பற்றிலாம் நான் எதுவும் பெருசாக சொல்லணும்னு நினைக்கல. ஏன்னா நாங்கள் சொல்லணும்னு நினைக்கிறது எல்லாத்தையுமே நாங்கள் ட்ரெயிலரில் சொல்லியிருக்கோம். இது பேசிக்கலி ஒரு ஃபன்னியான ஃபில்ம், பட் தேர் இஸ் another level to the film. சம் சஸ்பென்ஸ், சம் த்ரில், அது எல்லாமே நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். நான் சொல்கிறத விட நான் சொல்லணும்னு நினச்சது ஒன்று தான். ஆக்சுவலாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 வருஷத்துக்கு முன்னாடி கூட எனக்கும் சினிமாவுக்கு எந்த சம்மந்தமே இல்லை. திடீர்னு நடந்த ஒரு விஷயம் வித் பிகாஸ் ஆஃப் சஷி, கோயின்சிடன்ஸ், லக், நிறைய விஷயங்கள். அவ்வளோ பெரிய கம்பசாஸ்திரம் இல்லைன்றது என் மூலமாகவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பேசிக்காக என்னால் முடியும்னா நீங்கள் ஆக்சுவலாக என்னென்னா நிறைய பேர் இருக்கீங்க சினிமாவில் சாதிக்கணும். உதவி இயக்குநர்கள், என்னுடைய உதவி இயக்குநர்கள், நிறைய உதவி இயக்குநர்கள் வந்திருக்கீங்க. அசிஸ்டன்ட் கேமராமேன், இன்னும் சினிமாவுக்கே சம்மந்தமே இல்லாமல் சினிமாக்குள்ளே வரணும் அப்படின்னு காத்துட்டு இருக்க நிறைய பேர் இருக்கீங்க. நான் உங்களுக்குலாம் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, என்னால் முடியும்னா யாருனாலையும் முடியும், கண்டிப்பாக உங்களாலையும் முடியும். உங்களுடைய கனவுகள் எல்லாம் பலிக்க என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. செம்ம நட்டையா இருக்கீங்க. பேரை மட்டும் கலைன்னு இவ்வளோ குட்டையா வச்சிருக்கீங்க. அது அவங்க அப்பா கிட்ட கேட்டு சொல்றேன். நீ வாடி.